ரொம்பவே ஹெல்த்தியான அரிசி சேர்க்காத கேழ்வரகு களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அளவு மாவு, அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணியை அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். சில்வர் பாத்திரம் அடி பிடிக்கும், மண் பாத்திரத்துலையும் செய்யலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இது போல் ஒரு கரண்டி, எந்த கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, சில்வர் கரண்டியில் கூட செய்யலாம். இந்த கரண்டி மேலே இந்த மாவை கொட்டிடணும். உப்பு சேர்க்க தேவையில்லை, குழம்புல இருக்க உப்பே போதும். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சுடுங்க. 20 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை அதில் இருக்க தண்ணியில் கிளறி விடுங்க. நல்ல கிளறினிங்கன்னா அந்த மாவில் எல்லா தண்ணியும் இழுத்துக்கிட்டு திரண்டு வந்துடும். இது ரொம்ப சூடாக இருக்கும், உங்களால் கையில் உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி தெளித்து அதில் இந்த மாவை எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த வகையான குழம்போடையும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பொரிக்குழம்பு வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.